அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றுக்கு சொல்லலாம். அதாவது 27/12/2025. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தோட என்னுடைய சினிமா கெரியரே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாப்புல. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்கும் சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது உண்மை கிடையாது. விஜய் அவர்கள் தேர்தல் தோற்றதுக்கப்புறம் எப்படி சினிமாவுக்கு தான் திரும்பவும் போகிறாப்புல. ஆடிக்கிட்டே இருந்த கால்களால் அரசியலில் நிற்க முடியாது. நடிச்சுக்கிட்டே இருந்த நடிப்பு அரசியலில் எடுபடாது. அதனால நமக்கு சினிமா தான்ப்பா கரெக்டுன்னு அங்கேயே போயிடுவாப்ல. ஸோ அணில் குஞ்சுகள்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். அவர் அங்கே தான் வரப்போறாரு மறுபடியும். ஐயோ இவனுங்க பண்ண அளப்புற இருக்கேங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் முறைதான் ஒரு முறைதான் உனை பார்த்தால் அது வரவேன்னு பாட்டெல்லாம் பாடி ஐயோ அவரை அள வைக்கிறாங்களாமா. அவரை எமோஷ்னலாக அப்படியே சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி அப்படியே ஒரு ஃபேர்வெல் மாதிரி இதை நடத்தியிருக்காங்களாமா. விஜய் அவர்கள் அந்த பாட்டு பாடுறப்போ விஜய் அவர்கள் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழமாட்டேன், எனக்கு அழுகையெல்லாம் வராது அப்படின்றாப்புல. 41 பேர் இறந்தப்போவே அவருக்கு அழுக வரல, இதுக்கெல்லாமா அவர் அழ போகிறாரு. என்னங்க அதுவும் பாருங்க, ஃபேர்வெல்லாம் கடைசியாக நடக்குதான் விஜய் அவர்கள் கடைசி படமா. ஃபேர்வெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. அவர் பெரிய உச்ச நடிகர் இல்லையா, அப்போ உச்ச நடிகர்கள் வந்திருக்கணும், அவரோட சீனியர் நடிகர்கள் வந்திருக்கணும், நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும். இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய கடைசி படம் வாழ்த்துகிறேன் அப்படின்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும். யாருமே வரலங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு சினிமா வட்டாரத்திலே மதிப்பில்லை. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நபராக இருந்ததுனால தான் யாருமே இவரை வாழ்த்த கூட இல்லை. கடைசி படம் தான் இப்படி யாராவது வாழ்த்தாமல் இருப்பாங்களா? அந்த ரூட்டுன்ற ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு நடிகர்கள் எல்லாம் அவ்வளோ ஆபாசமான அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவ்வளோ துயரப்படுத்தியிருக்காங்க பல பேரை. தனக்கென்று ஒரு ஓன் ஐடிவிங் மாதிரி ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பாடுபடுத்துகிறாங்க ஒவ்வொருத்தரையும். யாராவது இவங்களுக்கு எதிராக பேசிட்டா அவங்களெல்லாம் ரிப்போர்ட் அடித்து தூக்கிடுறது, சேனலையும் ஐடியையும் எல்லாத்தையும். அதுமாரி நடிகர்கள் யாராவது இவங்களுக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய பர்சனல் லைஃப் முதற்கொண்டு எல்லாத்தையும் மோசமாக டீல் பண்ணி இவர் தான் உச்சோன்னு காட்டிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் இவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ சிவகார்த்திகேயன் இவங்க படம் கூட சேர்ந்து அவங்க படமும் ரிலீஸ் ஆகுதான். உடனே ஐயோயோ எங்கள் கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க, என்ன எங்களே அடிக்க பார்க்குறீங்களா அது இதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கானுங்க. தைரியமாக இருக்கிறவனுங்க, நாங்கள் தான் உச்சோன்னு நினைக்கிறவனுங்க எதுக்கு சிவகார்த்திகேயனை பார்த்து பயப்படுறாங்க? தைரியமாக எதிர்கொள்ள வேண்டியதானே பயம். ஏன்னா இந்த படம் ஒருவேளை முன்ன பின்னா ஃப்ளாப் ஆயிடுச்சுடா, நம்மள அரசியலே மக்கள்லாம் கழுவி ஊற்றுவாங்க. பராசக்தி சிவகார்த்திகேயன் கூட தோற்று போயிட்டியே, கடைசி படமும் அதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமான ஒரு சூழ்நிலை உருவாயிருமேனு பயம், உள்ளார பயம். இப்போ 27 டிசம்பர் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடக்குது. 3 மாதம் முன்னாடி அதே நாள் 27 செப்டம்பர் கரூரில் 41 மக்கள் இறந்த நாள். 3 மாதம் கழித்து கரெக்டாக நடத்துகிறாங்க. இதில் என்ன கொடுமைனா விஜய் ரசிகர்கள் இதை க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அப்படியே விஜய் மிஸ் பண்ண போகிறோம், முடிஞ்சு போச்சு அது இதுன்னு. பொறுப்பே இல்லாமல் 41 பேரை விட்டுக்கிட்டு ஓடுன நபர் அதுக்கு எவனுக்குமே கவலை இல்லை. அந்த இடத்துல அவ்வளோ மக்கள் இறந்ததை நினச்சி எவனுக்கும் கவலை இல்லை. விஜய் சினிமா விட்டு போறாராம், அது ரொம்ப கவலையாக இருக்கான். அதுக்கு இந்த அழுதுகிட்டு இருக்கிறானுங்க சோசியல் மீடியாலெல்லாம் கடந்து. மலேசியா அரசு ஏற்கனவே நிபந்தனை விதிச்சிருந்தாங்க, அரசியல் பேசக்கூடாது, தாவேக்கா கொடி கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த எதுவுமே அங்கே நடக்கக்கூடாது. ஆனால் ஒரு அணில் குஞ்சு தாவேக்கா கொடி எடுத்துகிட்டு போய் எப்படி காட்டிக்கிட்டு இருக்கான், அதை பெருமைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான் போல. போலீஸ்காரங்க கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. இவனுங்க தமிழ்நாட்டுன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறானுங்களா என்னமோ தெரில. தமிழ்நாட்டில் கதறுன்னு வைக்க முடியும், அங்கே போய் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டில் உங்களையெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாமல் 41 பேர் இறந்ததுக்கப்புறமும் முதலமைச்சர் உங்களை பெருந்தன்மையாக விட்டதுக்கே எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மலேசியாவில் போய் அதை பண்ண முடியுமா? இதுக்கு தாண்டா உங்களை தற்குறிகள்னு சொல்கிறது. நல்லா அலையக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அநேகமாக அவன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் வரப்போ அத்தனை பேரும் டிவிக்கேன்னு கத்துறானுங்க. விஜய் அவர்கள் வேண்டாம் நண்பா நண்பீஸ், இங்கே வேண்டாம் நண்பா நண்பீஸ், நம்மளை குடிய வச்சு நல்ல ராடு இழுத்துருவாங்க நண்பா நண்பீஸ்னு பயந்து போய் பண்ணுறாரு. இதுவே விஜய் அவர்களும் இங்கே பண்ணுற மாதிரி அங்கே போயிட்டு இப்படி பண்ணுறது, ஓ நம்ம தான் ஜெயிச்சுட்டோம் மாறான்னு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா நல்ல மலேசியா கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுன்றத அவர் அங்கேயே பார்த்துருப்பாப்புல. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நல்ல கன்னிங்கான நபருங்க விஜய் அவர்கள். எங்கே எப்படி இருக்கணும், பச்சோந்தித்தனமாக அங்கே அப்படி இருக்கணும், இங்கே எப்படி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்காப்புல பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ கண்டபடிக்கு பேசுறது, புதுச்சேரியிலையும் போய் நின்றுக்கிட்டு திமுக தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ மலேசியாவுக்கு போனதுக்கப்புறம் உஷாராயிட்டாப்ல பாருங்க, அங்கே பண்ண மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது அப்படின்ட்டு.
அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசுகிறப்ப என்ன தெரியுமா பேசியிருக்காரு, 30 வருஷமா என் ரசிகர்கள் என் கூட இருக்கீங்க, இனிமே அடுத்த ஒரு 30 வருஷம் நான் உங்களுக்காக நிற்க போகிறேன் அப்படின்றாப்புல. யார் இவரா? கரூரில் விட்டுக்கிட்டு ஓடுன அந்த புகைப்படத்தை பாருங்க. இவர் நிற்க போகிறாராம் 30 வருஷம். ரசிகர்களுக்காக கூட நிற்க மாட்டார், இதெல்லாம் மக்களுக்காக நிற்க போகிறாராம். நல்லா வாய் சவடால் தான். அஜிதா ஆக்னல்ன்ற பெண்மணியுடைய சகோதரர் திமுகவில் இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்ணுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்காம அவங்க விரக்தியில் விஜய் அவர்களுடைய காரை வந்து வழிமறித்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து திமுகவுடைய கைக்குலின்னு இந்த இணைய ஆபாச தாவேக்கா அணில் குஞ்சுகள்லாம் சொல்லி அவங்கள வந்து கொச்சப்படுத்தி அவங்கள ஆபாசமாக திட்டி அவங்க மன விரக்தியில் தூக்க மாத்திரைகளை உண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. இப்போ ஐசியூ வார்டில் இருக்காங்க. இவர் 30 வருஷமாக ரசிகர்களுக்காக நிற்க போகிறாராம். எங்கேயுமே நின்னதில்லை. இப்போ இவருடைய ரசிகை தானே அந்த அஜிதா ஆக்னல்ன்ற பெண்மணி. அந்த பெண்மணிக்காக நிற்காம இங்கே வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். தீர்த்துட்டு தான் போவார், தீர்த்துட்டு போயிடுவார். 41 பேரை தீர்த்துட்டு போயிட்டாப்புல. இன்னும் தமிழ்நாட்டையே தீக்கிறதுக்கு வந்திருக்காப்புல. இந்த தாவேக்கா ஈகோ சிஸ்டமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் அவர்கள் இருக்காங்க பாருங்க, அவரையும் அவருடைய ரசிகர்களையும் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், தங்களுடைய நண்பர்கள் அப்படின்ற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா வாக்கு வேணும், மண்டி போட்டு பிச்சை எடுக்கிறாங்க லிட்டரலாக. விஜய் அவர்கள் பேசுகிறப்ப சொல்கிறாரு, நண்பர் அஜித் நடித்த பில்லா படம் தான் ஞாபகம் வரும் மலேசியா அப்படின்னு கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. இதெல்லாம் வந்து ஏன் சொல்லணும்? ஓட்டு பிச்சைங்க, ஓட்டு வேணும் இல்லையா, அதுக்கு வந்து பிச்சை எடுக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களை வந்து இது பற்றி ஏதோ ஒரு வீடியோவே போட்டுட்டாங்க அவங்களுடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல பாருங்க. பாருங்க, மண்டி போட்டுட்டாப்ல கடைசியில். எதுக்கு இப்படி ஒரு பொழப்பு? அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக இது பண்ணுறாங்களா. ஆனால் யாருமே ஒரு மதிக்கலை பாருங்களேன். சினிமாவிலேருந்து ஒருத்தர் கூட வாழ்த்து தெரிவிக்கல, ஒருத்தர் கூட வரல. அப்போ இவர் சினிமா உலகத்தில் எப்படி இருந்திருப்பாருன்றதெல்லாம் இதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது. அவரே அவரை க்ளோரிஃபை பண்ணுறாப்புல, அவரே அவரை வச்சு படம் எடுக்கிறாப்புல, அவரே அவரை வந்து உச்சோன்னு சொல்கிறாப்புல, அவரே அவருக்கு சம்பளம் கொடுக்குறாப்புல, அவரே அவரை சிஎம்னு சொல்லிக்கிறாப்புல, கடைசியாக அவரே அவருக்கு செலவு பண்ணி ஃபேர்வெல்னு சொல்கிறாப்புல. இப்படி ஒரு தற்குறிய சினிமா உலகத்தில் உலகத்திலே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு தற்குறி பாரு. இவரு உச்சா நடிகரான். பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு யாருமே வரல அந்த ஃபங்க்ஷனுக்கு. சக நடிகர்களும் வரல, முந்தைய தலைமுறை நடிகர்களும் வரல, யாருமே வரல. ஆக மொத்தம் ஒரு நல்ல குடும்ப தலைவனும் இல்லை, ஒரு நல்ல மனுஷனும் இல்லை போல இருக்கு. இவரு இந்த மக்கள்லாம் இவரை வாழ வச்சாங்களாம், அதனால எல்லாருக்கும் நன்றி கடன் தீர்க்கணுமா, அதனால இவரை முதலமைச்சர் ஆக்கணுமா. இப்போ அதை பேசிக்கிட்டு இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் போய் நின்றுக்கிட்டு. இப்போ சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்காராம், அதனால தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும்னு சொல்கிறாப்புல. சரி, என்னமோ ஒன்று, முதல்ல நன்றி கடன் தீர்க்கணும்னா சிஎம் ஆகி தான் நன்றி கடன் தீர்ப்பேன்னு சொல்கிற ஒருத்தனை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். வினோதமான விசித்திரமான ஒரு பிறவி. ஆனால் மலேசியாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் நன்றி கடன் தீர்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நன்றி கடன் தீர்க்கணுமே விஜய் அவர்களே, என்ன பண்ணுவீங்க? மலேசியாவில் போய் நின்றுக்கிட்டு நான் உங்களுக்குலாம் நன்றி கடன் தீர்க்கணும், அதனால் அரசியலுக்கு நான் வரப்போகிறேன், மலேசியாவில் போய் நிற்க முடியுமா? உண்மையாலுமே நம்ம இந்த பாட்டை பாடணுங்க. யார் பெற்ற மகடோடி யார் பெற்ற மகடோ அப்படின்னு நம்ம வந்து பாடி ஒருவேளை உண்மையாகவே ஜனநாயகன்ற படத்தோடைய விஜய் அவர்கள் கெரியர் முடிஞ்சதுன்னா நம்ம பாடி வழி அனுப்பி வைப்போம்னு சொன்னாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காங்க. பாடி இன்னும் நிறைய ஆச்சரியமான தகவல்களோட இந்த ஆச்சரிய குறிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளில் ஊற வச்சு அடிப்போம். ஓகேங்களா? இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.